கேக்குறீங்க? அதாவது பிஜேபிக்கு எதிரான கருத்துக்களை வந்து இப்ப தொடர்ச்சியா அவங்களுடைய திட்டங்களுக்கு எதிரான ஒரு விமர்சனங்களை பிஜேபில இருந்து வெளியே வந்தவங்க எடுக்கிறாங்க. இப்போ காயத்ரி ரகுராம் அவங்க இருக்கட்டும், இல்லாட்டி கௌதமி அவங்களோட ஏடிஎம்கில் இணைஞ்சிருக்கிறாங்க. ஸோ அவங்களுடைய ஸ்டாண்ட் வந்து மத்திய அரசனுடைய அந்த பிரச்சனைகள் குறித்து பேசுறதா இருக்கும். ஸோ உங்களுடைய ஸ்டாண்ட், ஒரு நியூ பார்ட்டிக்கு போறீங்க அப்படின்னா உங்களுடைய வலிமையான குரலா எந்த இடத்த ஃபோக்கஸ் பண்ணுவீங்க? மாநில அரசையா இல்ல மத்திய அரசையா? நான் மாநில அரசு தான் ஃபோக்கஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா மத்திய அரசு நான் ஃபோக்கஸ் பண்ணனால அதை ரீச் பண்றதுக்கு வந்து ரொம்ப கஷ்டப்படுறோம். நல்ல திட்டங்கள் நிறைய இருக்கு, இல்லைன்னு சொல்ல முடியாது. நிறைய திட்டங்கள் மோடி அரசாங்கத்துல கொண்டு வந்தது உண்மை. அதை இன்னும் எடுத்துட்டு போக முடியல தமிழக மக்கள் கிட்ட. அதுக்கான முட்டுக்கட்டை நிறைய இருக்கு. அதை எடுத்துட்டு போறதுக்கான வழிமுறைகள்னு கொஞ்சம் இருக்குது. நான் சொன்ன மாதிரி ஆரோக்கியமான அணுகுமுறை தவறுது. அந்த மாதிரி சிஸ்டம் மாறும்போது நிச்சயமா தமிழகத்துல மாற்றம் வரும். ஃபைனலா ஒரே கேள்வி மேம், விஜய் அவர்களுடைய செயல்பாடுகள் எப்படி பாக்குறீங்க? கம்பேரிட்டிவ்லி இப்போ உதயநிதி அவங்க வந்துட்டாங்க, அதே போல அண்ணாமலை வந்து இருக்கிறாங்க. ஸோ இப்படி இருக்கும்பொழுது ஒரு யங்ஸ்டரா விஜய் அவரும் பாக்குறீங்க. ஸோ எப்படி பாக்குறீங்க? இந்த கிரவுண்ட் ரியாலிட்டி எப்படி இருக்கு? விஜயுடைய வருகை எப்படி பாக்குறீங்க? இந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும், வரப்போற எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே புதுமுகங்களா தான் இருக்க போறோம். ஏன்னா பாஜக எப்படி நிக்க போகுதுன்னு தெரியாது. பாஜகவும் புதுமுகம் மாதிரி தான். கூட்டணியில நிக்க போறாங்களா, தனியா நிக்க போறாங்களா, அப்படிதான் தெரியாது. சீமான் அவர்களும் அப்படிதான். ஏடிஎம்கே கூட்டணியில இருக்க போறாங்களா, தனித்தனியா போய் நிக்க போறாங்களா, புதுமுகம் தான் அவங்களுமே. இந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு பிம்பம் இருக்கு, யாரு எங்க எதுல சேருவாங்க அப்படின்றதுல. திமுகவை பொறுத்த வரைக்கும் அவங்க மட்டும்தான், அவங்களோட கூட்டணி ஆகட்டும், அவங்களோட விஷயங்களாகட்டும், ஒரே நிலைமையில நிக்கிறது அவங்க ஒருத்தர் தான். அதனாலதான் வந்து அந்த கட்சியில வந்து இன்னைக்கு ஜெயிச்சதுக்கு காரணமும் அதுதான். இத்தனை பிளவுகள் இருக்கனாலதான் இன்னைக்கு அதிமுக தோத்து போய் நிக்குது. பிளவுகள் இல்லாம ஒற்றுமையா நின்னா திமுக கூட நிக்க முடியாது. சோ இந்த மாதிரி நடந்துட்டு இருக்க இடத்துல வந்து விஜய் அவர்களோட என்ட்ரி வந்து மக்களுக்கு வந்து இவங்க பிளவுபட்டு போயிருக்காங்க, இவங்களோட ஆட்சி முறைகள் சரியில்லை, அப்போ நம்ம இவரை ஆதரிப்போம் அப்படின்ற ஒரு மனநிலைமையில நிறைய மக்கள் இருக்காங்க. சோ அவரால் சேஞ்சஸ் கொண்டு வர முடியும்ன்றது எனக்கும் நம்பிக்கை இருக்கு.